நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரா கடந்து போலாம். கடந்த வாரம் சிந்தித்த அதே தலைப்புல இந்த வாரமும் நாம் சிந்திப்போம். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தை நாம் ஞாபகம் எடுத்துக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம். என்ன நோக்கத்துக்காக எழுதினாரு? கடந்த வாரமே நம்ம கொஞ்ச நேரம் படிச்சோம். என்ன நோக்கத்துக்காக எழுதினாரு அப்படின்னா, சபையின் மேன்மையை வெளிப்படுத்த சிறையிலிருந்து எழுதின நிருபம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சர்ச், சபையின் மேன்மையை வெளிப்படுத்த சிறையிலிருந்து எழுதின நிருபம் தான் இந்த எபேசியர் நிருபம். சபைன்னா என்னங்க? கடந்த வாரமே சொன்னோம்ல, பிரித்தெடுக்கப்பட்ட நாம் தான் சபை. நமக்கு இன்னொரு பேர் ஒண்ணு உண்டு. என்ன பேர் தெரியுமா? ஜீவனுள்ள சபை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நாம் ஜீவனுள்ள சபை. சரீரமாகிய சபை அப்படின்னா தலைவர் யாருங்க? சபைக்கு தலைவர் யாருங்க? ஒரு மூப்பனா, இல்ல ஒரு டீக்கனா, இல்ல ஒரு போதகனா? யாருங்க தலைவர்? சபைக்கு தலைவர் இயேசுதான். அப்ப சபைக்கு தலைவர் இயேசுவை சபை என்ன தெரியுமா செய்யணும்? கனப்படுத்தணும், பிரியப்படுத்தணும், மகிமைப்படுத்தணும். அவருக்கு பிரியமா வாழ்றதுதான் நம்ம வாழ்க்கையின் நோக்கமே. அல்லேலூயா. என்ன தெரியுமா நோக்கம்? இயேசுவுக்கு பிரியமா வாழணும். கிறிஸ்தவனா என்னங்க? தனக்கு பிரியமா வாழ்றது இல்லைங்க, இயேசுவுக்கு பிரியமா வாழ்றதுதான் கிறிஸ்தவம். இன்னைக்கு ஒரு மிஷின் லைஃப் ஆயிடுச்சு. கரெக்ட் தானே? ஒரு மிஷின் லைஃப். வேலைக்கு போறோம், வீட்டுக்கு வரோம், சாப்பிடுறோம், அதுக்கப்புறம் தூங்குறோம், அதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு நாள் சபைக்கு வரோம், வரலன்னா வீட்டுக்கு வந்துருவாங்க. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கிறதுனால என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஒரு மிஷின் லைஃப். அப்படி இல்லைங்க. அனுதினமும் என்ன சோதிச்சு பார்க்கணும். நான் ஆண்டவருக்கு பிரியமா நடக்கிறேனா? இல்ல ஆண்டவர் சித்தம் என் வாழ்க்கையில் இருக்குதா? நான் ஆண்டவர் சித்தம் செய்யறேனா? என் பேச்சு கர்த்தரை பிரியப்படுத்துதா? என் சிந்தை கர்த்தரை பிரியப்படுத்துதா? என் பார்வை கர்த்தரை பிரியப்படுத்துதா? நான் கரெக்டான ரூட்ல தான் போயிட்டு இருக்கிறேனா? தாவீது சொல்றாருங்க, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டா என்று பார்த்து நித்திய வழியில. எப்பேற்பட்ட ஆசை பார்த்தீங்களா? ஆண்டவரே, உங்களுக்கு நாங்க வேதனை கொடுத்துடக்கூடாது ஆண்டவரே. தாவீது சொல்றாரு. அவ்வளவு ஆசை. நாம சிந்திச்சிருக்கிறோமா? நாம சிந்திச்சிருக்கிறோமா? இனிமே அவது சிந்திக்கலாம் இல்லைங்க. அப்பெல்லாம் சொல்லி கொடுப்பாங்களா? என்ன சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னா, நாள் முடியும் போது ஒன்ன நீ பரிசோதிச்சு, இந்த நாள் முழுக்க நாம எப்படி நடந்தோம் அப்படிங்கிறத பரிசோதிச்சு பார்த்துட்டு ஜெபம் பண்ணிட்டு படு. இது எத்தனை பேர் செய்யறோம்? வேலையை விட்டு வரும்போதே டயர்டா இருக்குது. சாப்பிட்டோமா, படுக்கையை போட்டோமான்னு தோணுது. இதுகளை கர்த்தர் வேற சுத்தி பாடுகளை வேற அனுமதிச்சிருக்கிறார், புருஷன் முள்ளையெல்லாம். இதுங்களை மேய்ச்சிக்கிட்டு நம்ம உட்கார்றதுக்கே பெரிய பாடா இருக்குது. இதுல எங்க பரிசோதிச்சு பாக்குறது? அப்படி இல்லைங்க. பரிசோதித்தல் ரொம்ப அவசியம். நான் கர்த்தருக்கு பிரியமா வாழ்ந்தாதாங்க எங்க போக முடியும்? எபேசியர் 5ஆம் அதிகாரம் ஆதாரத்துக்கு ஒரு வசனத்தை, 10வது வசனத்தை எடுத்து வாசிங்களேன். எபேசியர் கர்த்தருக்கு பிரியமானது யார் சோதிச்சு பாப்பா? ஆபிரகாம் சோதிப்பாரா? இப்ராஹிம் சோதிப்பாரா? ஒரு காரியம் சொன்னா பாத்தீங்களா, ஒரு சென்சஸ் 9% கிறிஸ்தவர்கள் தான் எங்க இருக்கிறாங்களா? திருச்சியில இருக்கிறாங்க. இது உண்மையுமே அப்ரூவல் சென்சஸ். 9%. மீதி 91% இயேசுனா யாரும் தெரிஞ்சிருக்குமா தெரியாதான்னு தெரியல. ஒருவேளை தெரியும், அவர் கிறிஸ்தவ தெய்வம் நினைச்சிட்டு இருப்பாங்க. என்னங்க அர்த்தம்? யார் சோதிப்பா? அந்த 9%ல பாதி பேர் ஆட்சி மக்கள், மீதி பேர் சபை. இந்த சபையும் சோதிக்கலன்னா யாருதாங்க சோதிப்பா? ஆண்டவருக்கு பிரியமானது என்னன்னு சொல்லி சோதிக்காம பந்தியில கலந்து கொள்றோமே. நம்மை நாமே நிதானித்தறிந்தால், வசனத்தை சொல்லி பிரயோஜனம் இல்லைல்ல. அந்த நேரத்துல நிதானிச்சுதானே ஆகணும். நாம் எப்படி நடந்திருக்கோம்? என் மேல சகோதரனுக்கு ஒரு வருத்தம் இருக்குதுல்ல, அந்த வருத்தத்தை சரி செய்யாம நான் என்ன செய்யறேன்? பந்தியை டச் பண்றேனே. இது எதை காண்பிக்குது? துணிகரத்தை காண்பிக்குது. துணிகரமா நான் செய்வேன் ஆண்டவரே, நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க ஆண்டவரே தானே காண்பிக்குது. நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்க. இல்லைன்னா என்ன அர்த்தம்? நியாயத்தை போல நின்று ஆகணும்னு அர்த்தம். ரொம்ப முக்கியங்க. கர்த்தருக்கு பிரியமானது என்னங்கிறத ஒவ்வொரு நாளும் சோதித்து பார்க்க வேண்டும். அது யார் தெரியுமா சோதிப்பா? சபை தான் சோதிக்கணும். நாம தான் சோதிக்கணும். சபையில தான் சொல்லி தருவாங்க. அதனால சபை கூடி வருதல என்ன செய்யக்கூடாது? எக்காரணத்துக்கு கொண்டும் விட்டுடவே கூடாது. ஆமென்.
அல்லேலூயா. வேற எங்கங்க சொல்லி தருவாங்க? பள்ளிக்கூடத்துல சொல்லி தருவாங்களா? கல்லூரியில சொல்லி தருவாங்களா? மார்க்கெட்ல போய் சொல்லி தருவாங்களா? நம்ம கம்பெனில சொல்லி தருவாங்களா? எங்கங்க சொல்லி தருவாங்க? சபையில தானே சொல்லி தராங்க. அப்ப அதுக்கு தானே நம்ம முதன்மையா வரணும். 2 மாசத்துக்கு ஒரு தடவை தலையை காட்டக்கூடாது. ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து கூடுதல கலந்து கொள்ளணும். ஆமென். God bless you. இன்னைக்கு ஆதாரத்துக்கு ஒரு வசனத்தை வாசிங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை எடுத்து வாசிங்கள. எபேசியர் ம் 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 இந்த 10 அதிகாரத்துல 2 விதமான பிள்ளைய போட்டிருக்கு. இந்த 10 வசனத்துல எபேசியர் 5ஆம் அதிகாரம் முதல் 10 வசனத்துல 2 விதமான பிள்ளை. கடந்த வாரமே சொன்னேன். ஒண்ணு பிரியமான பிள்ளை, இன்னொருத்தர் யாரா சொல்லுங்களேன் ஞாபகம் வச்சிருக்கிறவங்க. ஆமா, God bless you. இன்னொன்னு நாமள யாருங்க? பிள்ளை தானே. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசுவை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேரோ அத்தனை பேருக்கு பிள்ளைங்களை ஒரு டிக்ளரேஷன் ஆண்டவர் கொடுக்குறார். நாமள யாரு? பிரியமான பிள்ளையா, கீழ்ப்படியாமையின் பிள்ளையா? பிரியமான பிள்ளைக்கு என்ன வருமா? 6வது வசனத்தை வாசிங்களேன். தேவ கோபம் வருமா? அப்பயும் ஆண்டவர் என்ன எழுதுறாரு? பிள்ளைன்னு தான் எழுதுறாரு. பத்தீங்களா? விட்டு கொடுக்கல. பத்தீங்களா? கீழ்ப்படியாமையின் பிள்ளைன்னு எழுதுறாரு. நான் நினைக்கிறேன் ஆவியானவர் ரொம்ப சோர்ந்து போய் எழுதியிருப்பாரு. கீழ்ப்படியாமையின் பிள்ளை. ஏங்க, உங்களுக்கு 2 பிள்ளை இருக்குதுங்க. ஒண்ணு நீங்க சொல்றத கேட்கும், இன்னொன்னு எங்கப்பா 2மே கேட்க மாட்டேங்குது அப்படின்றீங்களா? அது என்ன பண்றது? நம்ம வாங்கிட்டு வந்தது அப்படி. ஒண்ணு கேட்கும், இன்னொன்னு அப்பெல்லாம் சொல்லுவாங்க. ஒண்ணு கேட்குது, இன்னொன்னு கேட்க மாட்டேங்குது. ஒண்ணு அம்மா மாதிரி, இன்னொன்னு அப்பா மாதிரி. இதெல்லாம் லாஸ்ட் வாரமே சிந்திச்சிட்டோம், இப்ப சிந்திக்க வேண்டாம். கீழ்ப்படியாமையின் பிள்ளை. அப்ப கூட பிள்ளை விட்டு கொடுத்துருவீங்களா? கேட்க முடியாது. நீங்களே விட்டு கொடுக்கலனா அவர் எப்படிங்க விட்டு கொடுப்பாரு? அல்லேலூயா. நாமளே பார்த்து பார்த்து நம்ம பிள்ளைக்கு செய்யும் போது அவர் எவ்வளவு பார்த்து பார்த்து செய்வாரு. நான் சமீபத்துல அடிக்கடி உங்கள்ட்ட சொல்லியிருக்கிறேன். ஒரு பொருளை வாங்கிட்டு வரும்போதே இப்ப அந்த பழக்கம் ஆயிடுச்சு. அதோடைய எக்ஸ்பிரி டேட்டு பாக்குற பழக்கம். அது குறிப்பா என்னோட மகனுக்கு வாங்கி தரும் போது எக்ஸ்பிரி இருக்குதா, 1 வருஷம் இருக்கு, 2025 வரை இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு கொடுக்கலாம் அப்படின்றது கொடுக்கறது. நான் யோசிப்பேன், ஏண்டா நீயே இவ்வளவு அக்கறையா இருக்கும் போது நம்மை உண்டாக்கின ஆண்டவர், நமக்காக தன் ஜீவனையே கொடுத்த ஆண்டவர், கடைசி சொட்டு ரத்தம் அளவு சிந்தி திரும்பி வருவண்டான்னு சொன்ன ஆண்டவர், என் மேலையும் உங்க மேலையும் எவ்வளவு அக்கறையா இருப்பார் பாத்தீங்களா? சொல்ல முடியாதுங்க, அக்கறைய சொல்ல முடியாது. அவன் பேசுன பேச்சுல நீங்க இறங்குறீங்களோ இல்லையோ, ஸ்டாண்டு தன்னால இறங்கிருச்சு. ஆமே. இன்னொரு வசனத்தை, அந்த 2வது வசனத்தை மாத்திரம் 1, 2 திருப்பி வாசிங்கக்கா. 1, 2 பிரியமான பிள்ளை என்ன செய்வாங்களா? அந்த வசனத்திலே போட்டிருக்கு. தேவனு கீழ்ப்படியாம பிள்ளைக்கு தேவ கோபாக்கின. ஓகே. பிரியமான பிள்ளைக்கு, கீழ்ப்படியாமையின் பிள்ளைக்கு தேவ கோபம் வரும்னு 6வது வசனத்துல போட்டிருக்கு. அப்ப பிரியமான பிள்ளைக்கு என்னங்க வரும்? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளேவார். ஆண்டவர் சொல்லுவாருங்க. ஏன் தெரியுமா? அவன் பிரியமான பிள்ளை, கர்த்தரை பிரியப்படுத்துற பிள்ளை, கர்த்தர் சுத்தம் செஞ்ச பிள்ளை, கர்த்தரை பின்பற்றின பிள்ளை. இதுல நாம எந்த கேட்டகரியில இருக்கிறோம்னு சொல்லி நாம தான் சிந்திக்கணும். பிரியமான பிள்ளை என்ன செய்வாங்களா? இயேசுவை பின்பற்றுவார்களாம். அதான் பின்பற்றுதல்னா என்னங்க? இங்க கவனிங்க, அவர் ஏதோ பண்ணிட்டு போறாப்புல, அவர் அப்ப ஏதோ பண்ணுவாரு. பின்பற்றுதல்னா என்னங்க அர்த்தம்? பின்பற்றுதல். இயேசுவின் பண்பு, இயேசு எப்படி வாழ்ந்தாரோ அப்படிதான் நானும். அப்ப இயேசுவின் பண்பு என்ற காணப்படணும். அதுதான் அடையாளம் நான் இயேசுவை பின்பற்றுவதற்கு. நான் சொல்றது எழுதுதா? இயேசுவின் பண்பு என் வாழ்வில் காணப்பட வேண்டும். அதுதான் நான் இயேசுவை ஃபாலோ பண்றேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம். அல்லேலூயா. கடந்த வாரம் ஒரு பண்பு குறிச்சு தியானம் பண்ணோம். யாருக்காச்சும் ஞாபகம் இருக்குதா? மன்னிப்பா. எத்தனை பேரை மன்னிச்சீங்க?
மன்னிப்பை குறித்து தியானம் பண்ணோம். இந்த இந்த வாரம் 2வது வசனத்தை நம்ம தியானிக்க போறோம். 2வது வசனம் 5:2. இயேசு அன்பு கூர்ந்தது போல. நீங்க முடிங்க, பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, எதுக்கு வம்பு? இயேசு அன்பு கூர்ந்தது போல நீங்களும். சகோதரர் பக்கம்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க தெரியுமா? ஏன்னா அப்படியே டியூன் ஆயிடுச்சு, பேசாமலே டியூன் ஆயிடுச்சு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், இயேசு அன்பு கூர்ந்தது போல நீங்க என்ன செய்யணுமா? யாருங்க மாடலு? இயேசுதான் மாடலா? எக்ஸாம்பிள் யார் தெரியுமா? இயேசுங்க. மன்னிப்புக்கு யாருங்க எக்ஸாம்பிள்? இயேசு. அன்புக்கு யாருங்க எக்ஸாம்பிள்? இயேசு. இந்த அன்பு என் வாழ்க்கையில இருந்துச்சுன்னா நான் ஆண்டவரை பிரியப்படுத்துகிறேன் என்று அர்த்தம். அப்ப அன்பு என்கிட்ட இல்லைன்னா சத்தமா தான் சொல்லுங்களேன், ஆண்டவரை பிரியப்படுத்தலன்னு அர்த்தங்க. அப்ப அன்பு என் வாழ்க்கையில இருந்துச்சுன்னா நான் ஆண்டவரை பிரியப்படுத்துகிறேன் என்ற அர்த்தம். நம்ம ஆண்டவர் அன்புள்ளவர், ஒத்துக்கிறீங்களா? ஒரு வசனத்தை வாசிங்களா, யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். யோவான் 3:16 எடுத்து வாசிங்க. எவ்வளவா? ஒரு கேள்வி, எவ்வளவா? இவ்வளவா அன்பு கூர்ந்தாரு போட்டிருக்கு, எவ்வளவா? அதுக்கு என்ன தெரியுமா ஆங்கிலத்துல போட்டிருக்கு? immeasurable love, unconditional love. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அன்பு இயேசுவின் அன்பு. பவுல் எழுதுறாரு, அன்பின் அகலத்தையும் ஆழத்தையும் நீளத்தையும் உயரத்தையும் மெஷர் பண்ண முடியாது, ஆனா அதை அறிந்து கொள்ள எனக்கு ஆசை. அதுக்கு ஒரு பேர் வைக்கிறார். என்ன பேர் தெரியுமா? அறிவு கட்டாத ஒரு அன்பு. அவர் அன்புள்ளவரு. அவர் என்கிட்ட உங்கள்கிட்ட சொல்றாரு, நீயும் அன்பா இருக்கணும்டாங்கிறார். அர்த்தம் இருக்குதா? அர்த்தம் இல்லையா? வாழ்ந்துட்டு தானே சொல்றாரு. அன்புள்ள தெய்வம் என்னையும் உங்களையும் பார்த்து சொல்றாரு, நீயும் நானும் எப்படி இருக்கணுமா? அன்பா இருக்கணும். அன்பா இல்லாம பரலோகம் போக முடியாதுங்க. அன்பா இல்லாம பரலோகம் போக முடியாது. மன்னிக்காம பரலோகம் போக முடியாது. நம்ம நினைக்கிறோம் பரலோகம் ஈஸின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாதுங்க. அப்படி கிடையவே கிடையாது. மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல எடுத்து வாசிக்க வேண்டாம், அது ஒரு எச்சரிப்பு. வரங்கள் செயல்பட்டவர்களை ஆண்டவர் பரலோகத்துக்குள்ள அனுமதிக்கல, கனிகள் செயல்பட்டவனை தான் கர்த்தர் அனுமதிக்கிறார். கனி ரொம்ப முக்கியம், அன்பு ரொம்ப முக்கியம். இயேசுவை போல வாழ்ந்த ரொம்ப முக்கியம். இஷ்டப்படி வாழ்றது கர்த்தருடைய சித்தம் இல்ல, அவர் சித்தத்தின்படி நான் வாழணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்புள்ள ஆண்டவர் நம்மிடம் எதை எதிர்பார்க்கிறார் தெரியுமா? அன்பை எதிர்பார்க்கிறார். கிரீக் வேர்டுல 4 வார்த்தை சொல்லுவாங்க. அந்த 4 வார்த்தையை வச்சு இன்னைக்கு நம்ம செய்தியை தியானிக்க போறோம். அத கொஞ்சம் போடுங்கய்யா. ஒரு 4 வார்த்தை ஒண்ணு சொல்லுவாங்க, 4 வார்த்தை. அத நீங்க டிவில போட்டோன்னா அதை பாருங்களேன். ஏன்னா அது புரியாத மாதிரி ஒரு வார்த்தை இருக்கும். அதுக்கு தமிழ் மீனிங் நான் பக்கத்திலேயே போட்டிருக்கிறேன். அதை வச்சு கொஞ்சம் தியானிக்கலாம். போடுங்களேன்ப்பா அத. அன்புக்கு 4 வார்த்தை. எத்தனை வார்த்தை? அன்புக்கு 4 வார்த்தை கிரீக்ல சொல்றாங்க. ஆஹ் 4 வார்த்தையில முதல் வார்த்தை எதை போட்டிருக்கு இங்கிலீஷ்ல? அது கிரீக். ஆக்சுவலா என்ன போட்டிருக்கு? ஸ்டார்ச், STORAGன்னு போட்டிருக்கா. அதுக்கு பக்கத்துல ஒண்ணு போட்டிருக்கு தெரியுமா? அன்புல 4 வகை இருக்குதாங்க. ஒண்ணு என்ன தெரியுமா? குடும்ப அன்பு. அதெல்லாம் குடும்ப அன்பு. நான் கற்பனையா சொல்லவா? கற்பனை இல்ல, இதான் உண்மை. நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. 10 மாசம் சுமக்கிறோம் ஒரு பிள்ளைய. 10 மாசம் எவ்வளவு வேதனை, எவ்வளவு வேதனை இருக்கும். இது இங்க தெரியாது, அங்கதான் தெரியும். ரொம்ப வேதனை இருக்கும் தானே. கால் வீங்கி போகும், வயிற்றுல ஒரு வெயிட், மனசுல ஒரு பாரம். இந்த மாதிரி பாரத்தோட எப்படா நாள் வரும்னு இருக்கும். பிள்ளைய இறக்கி வச்சோன்னே யாராச்சும் சொல்லி பார்த்திருக்கிறீங்களா? 10 மாசம் ரொம்ப பெரிய பிரச்சனை. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எவனுமே பேச மாட்டான். எதை பத்தி தெரியுமா பேசுவான்? குழந்தைய பத்தியேதான். அந்த அம்மாக்கு அந்த வழியெல்லாம் என்ன ஆயிடும்? மறந்துருங்க. எது தெரியுமா கண்ணுக்கு முன்னாடி வந்து நிக்கும்? இல்ல. ஏன் தெரியுமா? இயற்கையாவே அந்த அன்பு தாயோடு, அதாவது தொப்புள் கடி உறவுன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லி கேட்டுக்கிறேன்.
அப்பாவை குறிச்சு சொல்லி கேட்டுக்கிறேன். எங்க அப்பா நல்ல ட்ரெஸ் போட்டுக்க மாட்டேங்கிறாரு, ஆனா பிள்ளைகளுக்கு என்ன பண்றாரு? பிள்ளைகளுக்கும் மனைவிகளுக்கும் இந்த அன்பு எப்படி வருது? இயற்கையாவே வருது. அதுதான் குடும்ப அன்பு. இயற்கையாவே வர அன்பு இருக்குல்ல, அது குடும்ப அன்பு. ஃபீலியான்னு போட்டிருக்கு தெரியுமா? அது நண்பர்கள் அன்புன்னு போட்டிருக்கு. நண்பர்கள் அன்புனா இடையில வந்துடும், ஆனா அம்மா அப்பாட்ட கூட ஷேர் பண்ண மாட்டான். நம்ம பையன் யார்கிட்ட சொல்லுவான்? எல்லாத்தையும் ஒளிவு மறைவு இல்லாம யார்கிட்ட பேசுறது? நண்பர்கள்ட்ட தான். அவன் தான் ஒரு நாள் முடிச்சு விட்டுருவான். அவன்கிட்ட வந்து என்ன பண்றது? மனசை திறந்து எல்லாத்தையும் என்ன பண்றது? ஆமா, அம்னோனுக்கு ஒரு மோசமான ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தான். அவனாலதான் அம்னோன் என்ன பண்ணான்? இல்லைன்னா அவன் பாட்டு ஏக்கம் கொண்டே இருந்திருப்பான். கரெக்டா இல்லையா? தாமார் மேல ஏக்கம் கொண்டே இருந்திருப்பான். அவன் ஃப்ரெண்டு உள்ள பூந்து, நீ பத்துக்க, ராஜா வருவாரு, அவளை வர சொல்லு, அப்பம் சுட சொல்லு, நீ என்ன பண்ணிரு, உன் ஆசைய நிறைவேற்றிரு, நீ இப்படி ஒரு திட்டம் போட்டான் பாத்தீங்களா? இவன் ஃப்ரெண்டா? மோசமான ஃப்ரெண்டு. கல்யாணம் வரைக்கும் தான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம். அடுத்தது மூணாவது என்ன தெரியுமா போட்டிருக்கு? ஈராஸ் அன்பு. ஈராஸ் அன்புனா என்ன தெரியுமா அர்த்தம்? என்னங்க அர்த்தம் ஈராஸ் அன்புனா? கணவன் மனைவி அன்புன்னு போட்டிருக்கு. இன்னும் புரியுற மாதிரி சொன்னா, இது சரீரத்துக்கு ஒப்பான ஒரு அன்பு. இது ஆங்கிலத்துல ஒரு பேர் சொல்லுவாங்க, ரொமான்டிக் லவ். அது ஈராஸ் அப்படிங்கிறது என்னது? ஒரு ரொமான்டிக் லவ். இது மூணுமே நம்ம கிட்ட நேச்சுரலா இருக்கும். மூணுமே நம்ம கிட்ட நேச்சுரலா இருக்கும். கடைசியா ஒன்று இருக்கு பாத்தீங்களா? அகாபே அன்பு. அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? தேவ அன்பு. அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? இட் இஸ் அன்கண்டிஷனல் லவ். இப்ப பிராக்டிகலா சொல்றேனே, என்ன நேசிக்கிறவங்களா, என்ன கனம் பண்றவங்களா, எனக்கு கொடுக்கிறவங்களுக்குனா, எனக்கு உதவி செய்யறவங்களுக்குனா, இது நேச்சுரலா எல்லாருமே செய்வான். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவனும் செய்வான். இது எல்லாமே செய்வான். இதுதான் மூணு கேட்டகரி. ஆனா லாஸ்ட் ஒன்று இருக்கு பாத்தீங்களா? இந்த அகாபே அன்பு எப்படிப்பட்டது தெரியுமா? சத்துருக்களை சிநேகிக்கிற அன்பு. அந்த அகாபே அன்பு எப்படிப்பட்டது தெரியுமா? கனம் பண்ண முந்திக் கொள்ளுகிற ஒரு அன்பு. நீ என்ன கனம் பண்ணலடா, ஆனா நான் கனம் பண்ண வேண்டாம், முந்திக் கொள்ளுகிற அன்பு. இந்த அகாபே அன்பு. இந்த அன்புதான் ஆண்டவர் என்ன பண்றாரா, நம்ம இருதயத்துல ஊற்றி இருக்கிறாராம். எங்க தெரியுமா வாசிக்கிறோம்? ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல ஆண்டவர் நம்ம இருதயத்துல இந்த அன்பை ஃபில் பண்ணி இருக்கிறார். எடுத்து வாசிங்க. இந்த செய்தியை கொஞ்சம் நல்லா புரிந்து கொள்ளணும்னு அன்பா கேட்கிறேன். யாரு ஊத்துனது? அவருக்கு வேலை இல்லை பாருங்க, ஊத்திட்டு போயிட்டாரு. யார் ஊத்துனது? பரிசுத்த. எதுக்காக ஊத்திருப்பாரு? பரிசுத்த ஆவியானவர் ஊற்றினார்னு போட்டிருக்கு. எதுக்காக ஊத்திருப்பாரு? அதுல இன்னும் டிரான்ஸ்லேஷன் எப்படி தெரியுமா போட்டிருக்கு? முழுமையாக ஊற்றப்பட்டிருக்கிறாராம். அது எடுக்க எடுக்க என்ன செய்யுமா? வந்துகிட்டே இருக்குமா. ஏன் ஆண்டவர் ஊத்தினாரு? அந்த அன்பை நான் காண்பிக்கணும். ஏன்னா அது ரொம்ப முக்கியங்க. ஈராஸ் அன்பு மட்டும் இருக்கும். அம்மா அப்பான்னு சுத்திட்டு இருப்பான், திடீர்னு மனைவி வந்தோடனே மனைவி பின்னாடியே போயிட்டு இருப்பான். இது நடக்கும். அம்மா அப்பா அன்பு நேச்சுரலாவே இருக்கும். இந்த நண்பர்கள் அன்பு நேச்சுரலாவே இருக்கும். ஆனா இந்த தேவ அன்பு நமக்குள்ள ஆவியானவர் ஊத்துறாருங்க. இந்த ஊத்திட்டு, ஊத்திட்டேன், என் வேலை முடிஞ்சிருச்சு, இனிமே வெளியில கொண்டு வர்றது ஓ வேலைதான். அன்பை காட்டுறது யார் வேலை தெரியுமா? என் வேலைதான். யாருங்க அன்பை காட்டுவா? இயேசுவோட அன்பை உணர்ந்தவன் தான் அன்பை காட்டுவான். ஸ்தேவானால எப்படி மன்னிக்க முடிஞ்சிச்சு? இயேசுவோட மன்னிப்பை உணர்ந்ததுனால அவர் சொல்றாரு, ஆண்டவரே இவர்கள் மேல இத சுமத்தாதீங்க, இவர்களை மன்னிங்க. இயேசுவின் அன்பை மன்னிப்ப உணர்ந்ததுனால ஸ்தேவான் டிக்ளேர் பண்றாருங்க. யார் தெரியுமா அன்பு செலுத்த முடியும்? இயேசுவின் அன்பை முழுமையாய் உணர்ந்தவன் தான் பிறரை நேசிக்க முடியும். இல்லைன்னா முடியவே முடியாது. சுய சாகாம நாம நேசிக்க முடியாது. சுய சாகணுங்க. சுய சாகணும். கடந்த வாரமே சொன்னேன், இருந்தாலும் திருப்பி நான் ரீகால் பண்றேன். ஒரு ஊழியர்கிட்ட ஒரு சகோதரன் போனானா, ஞாபகம் வச்சிருக்கீங்களா? போன வாரம் நீ நிறைய சொன்னீங்கப்பா, நான் எதை ஞாபகம் வச்சுக்கிறது? ஒரு சகோதரன் போயிட்டு சுயம் சாகுதல்னா என்னன்னு கேட்டானா. சுயம் சாகுதல்னா என்னன்னு கேட்டானா. அதுக்கு அந்த ஊழியர் என்ன சொன்னாரா? கல்லறைக்கு போ அப்படின்னு சொன்னாராம். கல்லறைக்கு போயிட்டு
உன்னால எவ்வளவு முடியுமோ என்ன பண்ணிரு, திட்டு. அவர் இயற்கையாவே என்ன பண்றவரு, பல பாஷைகள் பேசுறவரு. அங்க முன்னாடி நின்று கல்லறையில இருந்து போட்டு அடிச்சு நவுத்திட்டாப்ல. பேசிட்டு அதுக்கப்புறம் ஊழியர்கிட்ட வந்து, நான் நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சேன், சரி என்ன ரியாக்ஷன் கேட்டாராம். என்ன ரியாக்ஷன்னா ஒண்ணுமே கிடையாது, அமைதியா இருந்துச்சு, நான் பாட்டு திட்டினேன், என்னுடைய எனர்ஜி லாஸ் ஆயிடுச்சு, நான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னாராம். தம்பிடே, இதாண்டா சுய சாகிறது. ஒரு விசுவாசி எப்படி தெரியுமா, புதிய மனுஷனா எப்படின்னா பிணத்துக்கு ஒப்பா மாறணும்டா. கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவங்க எல்லாம் யாரோ மனசுல நினைக்கிறீங்க. தம்பி, இது பேசுறதுக்கெல்லாம் எளிதுதான், பிராக்டிக்கலா கொண்டு வர்றது ரொம்ப கடினம். உண்மைதாங்க, ஆவியான ஒரு ஒத்தாசை இல்லாம வாழ முடியாதுங்க. பேசுறதுக்கு ரொம்ப எளிது, அடுத்தவங்கள்ட்ட ஈஸியா போய் பேசுவோம். அடுத்தவங்க பிரச்சனையோட இருப்பாங்க, போய் சொல்லுவோம். என்ன தெரியுமா சொல்லுவோம், முழங்கால போடுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரால எல்லாம் செய்ய முடியும். அதே நமக்கு வந்தோன்னு ஆச்சா புச்சாங்கிறது கரெக்டா இல்லையா? ஏங்க, அதனாலதான் ஏங்க உலகத்திலே பழமொழி சொல்றான், அவனவனுக்கு வந்தாதான் தெரியும்ன்றான். அவனுக்கு தலைவலி வந்தாதான் வழி தெரியுமா அப்படின்னு உலகத்தானே சொல்றான். கொஞ்சம் சிந்திக்கணுங்க. ஏன் தெரியுமா முடியல, ஏன் தெரியுமா முடியல, சுய சாகலங்க, ஒளிஞ்சுக்கிட்டே இருக்குது. இன்னும் பழைய பிரபு உள்ளுக்குள்ளே இருக்கிறான், லைட்டா ஒளிஞ்சுக்கிட்டு அப்பப்ப என்ன பண்ணிடுறான், டியூன் ஆகி வெளியே வந்துட்டு இருக்கிறான். வேண்டாம், முயற்சி எடுக்கணும், முயற்சி எடுக்கணும். ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா, அன்புதான். அந்த அன்பு நம்மிடம் காணப்பட வேண்டும். ஒரு வசனத்தை வாசிங்க, ரோமர் 5ஆம் அதிகாரத்துல 6ல இருந்து அப்படியே வாசிங்களேன். யார் அந்த அக்கிரமக்காரர்? நான் தான், மகிழ்ச்சியா சொல்லுங்களேன். நான் தான் அக்கிரமக்காரன். கொஞ்சம் நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரியுதுன்னு அர்த்தம், கஷ்டம். நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம், நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான் அப்படின்னு என்ன அர்த்தம்? யோசிப்பானா? நீங்க யோசிப்பீங்களா? அப்படின்ட்டான் டக்குன்னு. அப்படின்னா என்ன அர்த்தம், வாய்ப்பே இல்லைன்னு அர்த்தம். ஒருவேளை சான்ஸ், யாரோ மரிக்கலாம். அடுத்து வாசிங்களேன், நாம் பாவிகளா இருக்கையில் எனக்காக மரித்ததினாலே விளங்க பண்ணின ஆண்டவர் நம்மிடத்துல என்ன தெரியுமா கேட்கிறாரு, நீனும் விளக்கிக்கணும்டா. நீ என்ன தெரியுமா செய்யணும், உலகத்துக்கு போய் காண்பிக்கணும். நான் உலகத்துல காட்டினல்ல, நான் காண்பிச்சல்ல, தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து யாரும் கெட்டு போகாம நித்திய ஜீவனை அடைய இயேசுவை தந்தர்லி இவ்வளவா இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்ததை, அன்பை வெளிப்படுத்தினார்ல, அன்பை வெளிப்படுத்தின ஆண்டவர் ஏன்ட்ட சொல்றாரு, நீனு போய் வெளிப்படுத்து. என்ன செய்யணுமா, வெளிப்படுத்தணுமா. கஷ்டமா இருக்குது ஆண்டவரே, கஷ்டமா இருக்குது ஆண்டவரே, கஷ்டமா இருக்குது. ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டது எதற்காக தெரியுமா? எபேசியர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல முதல் வார்த்தையை மட்டும் வாசிங்களேன். எபேசியர் 1ஆம் அதிகாரம் முதல் 5 வசனம், 5வது வசனம் மட்டும் வாசிங்க. 5வது வசனத்தை மட்டும் வாசிங்க. வாசிங்க. இருங்க வசனத்தை மாத்திட்டேன். எபேசியர் 1ஆம் அதிகாரம் ஒண்ணுல 4 வாசிங்க. 4. எதுக்காக தெரிந்து கொண்டாராம்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும் எடுத்துங்களேன். அதனாங்க அன்பில் பரிசுத்தம்னா, அன்பில் பரிசுத்தம் என்றால் என்ன அர்த்தம்? அப்ப அன்புல அசுத்தம்னு ஒண்ணு இருக்குதா? இருக்குது இல்ல. ஆனா உள்ளுக்குள்ள பண்டாம்பர் பைபிளை தூக்கிக்கிட்டு, இதெல்லாம் வருது பைபிளை தூக்கிக்கிட்டு முன்னாடி வந்து உட்காருது. இது பண்ண லூட்டி எப்படி தெரியுமா இருந்துச்சு ஒரு காலத்துல? என்ன லூட்டி கொடுத்துச்சு தெரியுமா? கொண்டாட்டிய போட்டு அடிச்சு உரிச்சு எடுத்துரும். பேசுறாங்கல்ல. ஆனா வெளியில எப்படி? ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம். உள்ள எப்படி ஆத்திரங்க. இதான் அன்புல அசுத்தம். அன்புல பரிசுத்தம் என்ன தெரியுமா அர்த்தம்? சுயநலம் இல்லாத, களங்கம் இல்லாத இயேசுவின் அன்பு. அந்த அன்பின்படி வாழதான் இயேசு என்னையும் உங்களையும் அழைச்சிருக்கிறார். அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்புன்னு நான் காமிச்சு கொடுக்குறேன். ஒரு நாயசாஸ்திரி இயேசு கிட்ட வரான். நாயசாஸ்திரின்னா யார் தெரியுமா? ஒரு ஸ்காலருங்க, ஒரு ஸ்காலர், ஒரு எக்ஸ்பர்ட்டுங்க. இயேசு கிட்ட வரான். நாயசாஸ்திரி நியாயாதிபதியிடம் வருகிறான். வந்து என்ன தெரியுமா கேள்வி கேட்கிறான்? எந்த கற்பனை பிரதான கற்பனைன்னு கேட்கிறான். எந்த கற்பனை? எந்த கற்பனை பிரதான கற்பனை? இயேசு கிட்ட கேள்வி கேட்டா பக்காவான ஆன்சர் வரும். அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? ஒன்னே ஒண்ணுதான் சொன்னாரு. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அப்படின்ட்டார். சொல்லி முடிச்சுட்டாரா? முடிக்கலங்க. இதுவே பிரதான கற்பனைன்னு சொல்லிட்டு இதற்கு ஒப்பாய் இன்னொரு கற்பனை ஒண்ணு இருக்குடா, இதற்கு ஒப்பாய் இன்னொரு கற்பனை ஒண்ணு இருக்குடா. என்ன கற்பனை தெரியுமா? உன்னை நீ நேசிக்கிறது போல பிறனை நேசி சொல்றாரு. செகண்ட் கமாண்ட்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு தி ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட். ரெண்டாவது சொன்னார்ல, அது முதல் கமாண்ட். ரெண்டுமே ஈக்குவல் தான். இயேசுவை நேசிக்கிறான், ஓகே. அதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? சுத்தி உள்ளவனையும் நேசிக்கணும். நான் இயேசுவை மட்டும்தான் நேசிப்பேன், சுத்தி உள்ளவங்க எல்லாம் மிதிப்பேன்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் அடையாளமே கிடையாது. இயேசுவை நேசிக்கிறதுக்கு ஒரு அடையாளம் என்னன்னா, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. கஷ்டம் தானேங்க? கஷ்டம்தான். சுயம் சாகாம இது கஷ்டம்தான். ஆமென். சிஎம்சி இப்ப சிஎம்சி பேர் வச்சிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. எனக்கு அதை குறிச்ச டீட்டெயில் இல்ல. ஆனா வேலூர்ல 35 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மருத்துவமனை இருந்துச்சாம். மருத்துவமனை 35 வருஷத்துக்கு முன்னாடி. அங்க ஒரு ஊழியர் போய் ஊழியம் பண்ணுவாராம். அங்க போய் சாப்பல்ல அமர்ந்து வர பேஷண்ட்டுக்கெல்லாம் இயேசுவின் அன்பை பத்தி சொல்லுவாராம். அந்த மாதிரி ஒரு நாள் நடக்கும்போது அந்த மருத்துவமனை எதற்கு ஸ்பெஷல்னா, குஷ்டரோகம் இருந்துச்சு தெரியுமா? பைபிள்ல எல்லாம் நம்ம அடிக்கடி பார்ப்போம். பாவம் செஞ்சுட்டு அதனாலதான் குஷ்டரோகம் வந்துச்சுங்கிற மாதிரிலாம் நிறைய இருக்குல்ல. குஷ்டரோகம் வெளியில வரத்துக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே அடங்கியிருப்பாங்க. ரொம்ப முத்தி போய் நாரி போன நிலைமையில இருப்பாங்களாம். வெளியில வரவே மாட்டாங்களாம். அந்த மாதிரி சிஸ்டம். அவங்க அந்த மருத்துவமனை இந்த குஷ்டரோகத்தை நீக்குவதற்காகவே இருந்த மருத்துவமனையாம். ஒரு நாள் என்ன ஆச்சு? பேஷண்ட் வரமாட்டாங்க. ஆனா குஷ்டரோகம் 40 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப பெருகி இருந்துச்சான். அப்ப அவங்க ஒரு ரிசர்ச் பண்ணாங்களாம். என்ன ரிசர்ச் பண்ணிருக்கிறாங்க? எந்த ஏரியால, தமிழ்நாடு முழுக்க எந்த ஏரியால குஷ்டரோகத்துல பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்கிறத கண்டுபிடிச்சு இப்ப சொல்றாங்கல்ல, வீடு தேடி வர மருத்துவம் மாதிரி அப்பயே 40 வருஷத்துக்கு மேலாகவே அவங்க என்ன பண்ணிருக்க, முன்னாடி அவங்க வீடு தேடி போய் சல்லி பைசா வாங்காம, சரிங்களா, இலவச மருந்து, இலவச மாத்திரை, இலவச ஆபரேஷன் எல்லாத்தையும் பண்ணாங்களாம். அந்த ஆபரேஷன் அந்த ஹாஸ்பிட்டல் யார் கட்டினா அப்படின்னா, மிஷினரிகள் சேர்ந்து கட்டப்பட்ட ஒரு மருத்துவமனை. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு பைசா வாங்காம அவங்க இந்த சேவை செய்யறாங்கல்ல, அதுக்கு காரணம் என்ன? பரமனுடைய அன்பை ருசித்தனால அந்த அன்பு நெருக்கி ஏவுதுங்க. ஊரா போக வைக்குது, வீடு வீடா போக வைக்குது. கையெல்லாம் அவ்வளவு அருவருப்பா இருக்குமா? ஒரு ஊழியர் சொல்றாரு, கையெல்லாம் அவ்வளவு அருவருப்பா இருக்குமா? எப்படி பல்ல ரீப்ளேஸ் பண்றாங்களா இப்ப, அந்த மாதிரி ஆபரேஷன் பண்ணி அந்த கையை ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்பாங்களாம். ரீப்ளேஸ் பண்ணி அவன் நார்மலா வேலைக்கு போவானா, எவ்வளவு மகிழ்ச்சியோட போவான் தெரியுமா? அது காரணம் என்ன தெரியுமா? இயேசுவின் அன்பு. அவங்கெல்லாம் அப்பெல்லாம் இப்படி இருந்துச்சுங்க. கிபி 60ஆம் நூற்றாண்டுல பவுல் இந்த நிருபத்தை எழுதுறாரு. ஆனா கிபி 90ஆம் நூற்றாண்டுல யோவான் வெளிப்படுத்தல் நிருபம் எழுதுறாரு. அந்த நிருபத்துல ஒரு வார்த்தை எழுதுறாரு, எபேசு சபையை குறித்து. என்ன தெரியுமா எழுதுறாரு? ஆதியில இருந்த அன்பை விட்டுட்ட. பவுல் எழுதுறாரு, அன்பு ரொம்ப முக்கியம்டான்னு. யோவான் சொல்றாரு, நீ ஆதியில இருந்தது விட்டுட்ட. அப்புறம் என்ன அர்த்தம்? பிரசங்கத்தை கேட்குது விசுவாசி, ஆனா என்ன பண்ண மாட்டேங்குது? வாழ்க்கையில அப்பியாசப்படுத்தும். வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, வசனத்தின்படி வாழணுங்க, முயற்சி எடுக்கணுங்க. நான் நேற்று உட்கார்ந்து யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். ஆண்டவரே, யாக்கோபுல ஆண்டவர் சொல்றாரு, உங்களில் அநேகர் ஏன் போதகர் ஆகாதீர்கள்ன்றாரு. கை கொண்டு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்துல
பிரவேசிப்பான், பெரியவனா இருப்பான். கை கொள்ளாம போதிக்கிறவன் அதுக்குரிய அக்கௌண்ட் வரும். ஆண்டவரே, வசனத்தை கேட்கிறவங்க வசனத்தின்படி வாழணும்னு இருக்கும்போது பிரசங்கிக்கிறேனா வாழணும் தானே, ஏனோ தானும் பிரசங்கிக்க முடியுமா? வசனத்தின்படி வாழணுங்க, வாழணும். ஏன் வாழ முடியல தெரியுமா? சுய சாகலை, சுய சாகல. இன்னும் அந்த பழைய மனுஷன் ஒட்டிக்கிட்டே இருக்கிறான். அந்த பழைய மனுஷன் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறான்? தூண்டி விட்டுட்டே இருக்கிறான். முடியல முடியல முடியல. ஆவியானவருக்கு விட்டு கொடுக்கும் போது நிச்சயம் வாழ முடியும். இன்னொரு வசனத்தை வாசிங்க, யோவான் 13ஆம் அதிகாரம் 34, 35 எடுத்து வாசிங்க. இது நியூ கமாண்ட்மெண்ட். வாசிங்க. யாரு சீசனா? ஒரு கேள்வி. யாரு சீசன்? அதுல போட்டிருக்குல்ல, யாரு சீசன்? இயேசு நேசிச்சது போல சிநேகிக்கிறவன் தான் சீசன். அப்ப இயேசு சிநேகித்தது போல சிநேகிக்காதவன் நாம யாரு நினைச்சிட்டு இருக்கிறோம்? சீசன் நினைச்சிட்டு இருக்கிறோம்ல, இயேசுவை பின்பற்றுகிறவன் நினைச்சிட்டு இருக்கிறோம்ல. ஆனா வேதம் சொல்லுது, அன்பு செலுத்துகிறவன் தான்டா சீசனு. அன்பு செலுத்தாதவன் நாம சொல்லணும் தேவையில்ல, சுத்தி உள்ளவங்க என்ன பண்ணிடுவாங்களாம்? அறிந்து கொள்வாங்க. நாம போய் ஊருக்கு சொல்லணும் தேவையில்லைங்க, நான் இயேசுவின் சீசன் சொல்லணும் தேவையில்ல. சுத்தி உள்ளவங்க இயேசுவை என் வாழ்க்கை மூலியமா அறிந்து கொள்வாங்க. ஒரு நாள் இந்த மாதிரி சொல்லி எல்லாம் கேட்டிருக்கிறேன். எனக்கு கிறிஸ்துவ பிடிக்கும், ஆனா கிறிஸ்தவர்களை அப்படின்னா என்னங்க அர்த்தம்? இருக்கிறது 9% தான் திருச்சியில. அதுல இப்ப ஏற்பட்ட சாட்சி பார்த்தீங்களா? கிறிஸ்துவ பிடிக்கும், ஆனா கிறிஸ்தவர்களை பிடிக்காது. ஏன் இந்த பேரு? சாட்சியா வாழ வேண்டிய கிறிஸ்தவர்கள் காட்சியா வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால இந்த ஒரு சாட்சியை வாங்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு கிறிஸ்துவ பிடிக்கும். நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? தடையா யார் தெரியுமா இருக்கிறா? கிறிஸ்தவர்கள் தான். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, எச்சரிச்சு சொல்றாரு, ரொம்ப ஆடினா கழுத்துல கல்ல கட்டி என்ன பண்ணிடுவேன்? ஆத்துல இறக்கிடுவோம். பாத்துக்க, எப்பேற்பட்ட எச்சரிப்பு தெரியுமா? இந்த மாதிரி யாராவது சொன்னா நீங்க எப்படி கொந்தளிப்பீங்க? ஆண்டவர் சொல்றாருங்க, இடரெல்லாம் இருந்தீங்கன்னா கழுத்துல கல்ல கட்டி ஆத்துல, அப்பனா என்ன அர்த்தம்? மேல நீ வரவே வேஸ்ட்ன்றாரு, வேஸ்ட்ன்றாரு. சாட்சியா வாழ்றோமோ இல்லையோ, காட்சியா வாழாம அமைதியா, ரொம்ப முக்கியங்க. கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது பேச்சில் அல்ல, கிரியையில் காண்பிக்க வேண்டும். அதனால யாக்கோபு எழுதுறாரு, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. கிரியில காண்பிக்கணுங்க, அன்பை காண்பிக்கணுங்க. யாக்கோபு எழுதுறாரு, ராஜரீக பிரமாணமா? இப்ப என்னவா அப்படின்னா என்னங்க அர்த்தம்? இதுக்கு நிறைய பிரமாணம் பைபிள்ல உண்டு, ஆனா அன்பை குறிச்சு எழுதுறாரு, இது ராஜரீக பிரமாணம். இட்ஸ் a loyal, இது precious. இந்த அன்பை காண்பிக்கலனா ஒரு விசுவாசியே இல்ல, அவன் சீஷனே இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவுக்கு எது முக்கியம் தெரியுமா? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23 இருந்து 25 வரையும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். எடுத்து வாசிங்க. அடுத்த ஒரு உதாரணத்தை காமிச்சு கொடுத்துட்டு நான் முடிக்கிறேன். மத்தேயு 25, 23 இருந்து 25. எங்க வரோம்? சபைக்கு காணிக்கை செலுத்துறதுக்கு வந்திருக்கிறான். நல்லதா கெட்டதா? நல்ல மனுஷன் இல்ல. சபைக்கு வராம நிறைய டிக்கெட் இருக்கும்போது சபைக்கு எல்கானா மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறை தவறாம வர மாதிரி கேட்டகரி இந்த மனுஷன். நல்ல மனுஷன். வாசிங்க. இந்த நினைவை கொடுக்கிறது யாரு? ஆவியானவரு. ஏன்பா இங்கதான் கொடுப்பீங்களா? ஆமாண்டா, இங்கதான் கொடுக்க முடியும். வீட்டுல உட்கார்ந்தா நீ ஃபுல்லா உலக கவலையில இருக்கிற, இங்கதான் கொடுக்க முடியும். நினைவை கொடுத்துட்டாரு. நினைச்சோன்னு என்ன பண்ணிருக்கணும்? இப்ப நான் வந்துட்டேன் சபைக்கு, கற்பனை பண்ணி பாக்குறேன், நான் வந்துட்டேன் சபைக்கு. வந்தோடனே எனக்கு ஒரு நினைவை கொடுக்குறாரு. என்ன நினைவுனா, முந்தா நேத்து நீ டேவிட்ட ஒரு ரைடு விட்டுட்டீல பாரு, இன்னைக்கு சபைக்கு வராம போயிட்டான். நீ என்ன செய்? முதலாவது போய்
ஆண்டவரே அவன் அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருப்பான் ஆண்டவரே, நான் என்ன பண்ணிடுறேன், ஆராதனையெல்லாம் முடிச்சுட்டு அப்பரசத்தெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் சாப்பாடுலாம் முடிச்சுட்டு பொறுமையா நான் போய் பாக்குறேன்னா ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? அங்க என்ன தெரியுமா சொன்னாரு? ஃபர்ஸ்ட் நீ போடா, அப்புறம் என்ன செய்ய. காசை காட்டினா மயங்கிடுவாரா? நம்ம வேணா மயங்குவோம். ஆண்டவரை யாருமே மயக்க முடியாது. எப்ப தெரியுமா மயக்க முடியும்? ஆனா நான் சிந்திச்சு பாக்குறேன், ஒரு மனுஷன் இயேசுவை மயக்கினாங்க. அவனுடைய விசுவாசம் இயேசுவை மயக்குச்சுங்க. என்ன தெரியுமா சொன்னாரு? இஸ்ரவேல்லையும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கவே இல்லை. இயேசுவை மயக்கிற ஒரு புறஜாதி இயேசு மயக்கிட்டான். ஆனா விசுவாசி வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்துல உண்டா. தாவீது சொல்றாரு பாத்தீங்களா, ஆண்டவரே பார்த்து பார்த்து என்ன நடத்துங்கப்பா, நித்திய வழியில என்ன நடத்துங்கப்பா, நான் உங்களை வேதனையே படுத்திடக்கூடாதுப்பா. இதெல்லாம் நினைக்கிறோமாங்க? நம்ம நினைக்கிறது இல்லைங்க. இந்த வசனத்தை வாசிங்க, 24 இருந்து வாசிங்க. வச்சிட்டு பேரு முன்னாடி வச்சிரு. அந்த முன்புங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆண்டவருக்கு எது முக்கியம்? முன்பு. உறவுல கரெக்டா இருடா. நிறைய பேர் என்ன செய்யறது இல்ல, கடந்த வாரமே சொன்னேன், நிறைய பேரு வீட்டுல சரியா பேசுறது இல்லையா. ஒரு ஊழியரே 20 வருஷமா மனைவிட்ட பேசல. ஒரு ஊழியரை 20 வருஷமா என்ன செய்யலையா, மனைவிட்ட பேசுறது இல்ல. நிறைய பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட, அப்பாட்ட பேசவே மாட்டான். நிறைய பேரு கவனிச்சிருக்கிறீங்களா? பேசவே மாட்டான். நீ சொல்லு அப்படிமா. யாரு தெரியுமா அதுக்கு நடுவுல இன்டர்மீடியட்? யாரு தெரியுமா? அந்த அம்மா பெருமையா நினைச்சுக்கோ, என் பிள்ளை என்ன விட மாட்டான், கல்யாணத்துக்கு அப்புறம் விடுவாம்மா, நீ சொல்லு அப்படிமா. அப்பாட்ட காசை வச்சுட்டு போ சொல்லு, ஃபீஸ் கட்ட சொல்லு, இன்னும் ஒரு வாரம் தான் டைம் கொடுத்துருக்காங்க, ஃபீஸ் கட்ட சொல்லு. இவர் சொல்றதெல்லாம் அப்பா செய்யணுமா, ஆனா அப்பாட்ட டைரக்டா பேச முடியாது. அம்மாவுக்கு ஒன்னே புள்ளாங்க, புள்ள என்கிட்ட தான் கேக்குது. புள்ளாங்கிதெல்லாம் படவே கூடாதுங்க பெற்றோர்லாம். ஏன்னா இப்ப உள்ள காலத்துல எல்லாம் பிள்ளைங்க நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி போயிருது. அப்புறம் நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இப்பவே உங்க மனசை என்ன பண்ணிடணும், ப்ரிப்பேர் பண்ணிருங்க. 25 வயசு ஆயிட்டானா ப்ரிப்பேர் பண்ணிடணும் மனச. என்ன தெரியுமா ப்ரிப்பேர் பண்ணிடணும்? இனிமே நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம புள்ள என்ன பண்ண காத்திருக்குன்னு தெரியல. கொஞ்சிக்கிட்டே எல்லாம் இருக்காதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. அல்லேலூயா. சில பேருக்கு கேட்கும் போது ரொம்ப உண்மை கசக்கதானே செய்யும், கசக்கதானே செய்யும். ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்களேன், 1 கொரிந்தியர். அதுக்கு முன்னாடி நான் ஒரு உதாரணம் சொல்றேன். 10 கட்டளைகள் இருக்கா? மொத்தம் எத்தனை இருக்கு அதுல? அதுல முதல் 4 தான் டுவர்ட்ஸ் காட், தேவனுக்கு. அடுத்த 6 என்ன தெரியுமா? டுவர்ட்ஸ் மேன். அதாவது முதல் 4 என்ன போட்டிருக்கு? ஒரே தேவன், விக்கிரங்கள் வேணாம், அடுத்து ஞாயிறு இதெல்லாம் உற்றாதீங்க, இந்த மாதிரி சிலை வழிபாடுலாம் வேணாம். இந்த மாதிரி முதல் 4 இருக்கும். அந்த முதல் 4ம் டுவர்ட்ஸ் காட். அடுத்த 6 இருக்கு தெரியுமா? கொலை செய்யாத, திருடாத, உபச்சாரம் பண்ணாத, டுவர்ட்ஸ் மேன். இதுக்கு ஒரு பெர்சன்டேஜ் போடுங்களேன். 40% டுவர்ட்ஸ் காட், 60% டுவர்ட்ஸ் மேன். எதுக்கு அதிகம்? ஆண்டவர் எது அதிகம் கொடுக்கிறாரு? ஏன் தெரியுமா? இங்க உறவு சரியில்லாம அங்க உறவு, குறுக்கு சட்டம் முதலாவது இருக்கணும். அப்பதான் நெடு சட்டம் வைக்கும் போது அது சிலுவைன்னு சொல்ல முடியும். இல்லைன்னா அது சாதாரண மரம் தான். உறவுகளோடு நல்ல ஒரு மனம் இருக்கணுங்க. உறவுகளோடு நல்ல ஒரு மனம். கசப்பான வேர் முளை தெளிஞ்சு அது என்ன பண்ணுமா? ஒருத்தனுக்குள்ளதானே முளைக்குது. ஆனா அதோட ரியாக்ஷன் என்ன? அநேகர். அப்புறம் என்னங்க அர்த்தம்? பிரதான ஆசாரியர்கள், வேதபாரர்கள், இந்த பொறுப்புல இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம், யூதர்கள் பொறுப்புல இருந்தவங்களுக்கு எல்லாம் இயேசு சாவணும்னு மைண்ட் செட் இருந்துச்சு. ஆனா பரபாச விடுதலை செய்யவா இல்ல இயேசுவை விடுதலை செய்யவான்னு சொல்லி பிலாத்து கேட்கும் போது கீழே இருந்து ஜனக்கூட்டம் கத்துச்சே. அந்த ஜனக்கூட்டம் ஏன் கத்துது? அந்த கசப்பு எக்ஸ்போஸ் ஆயிடுச்சுங்க. சாபம் வந்தாலும் பரவாயில்ல, ரத்தப்பள்ளி எங்க மேல வரட்டும் சொல்றான் பாத்தீங்களா? ரத்தப்பள்ளி எங்க மேல வரட்டும், இயேசுவை சிலுவையில
கசப்பு பரவுங்க. எனக்கு டேவிட் மேல கசப்பு இருக்குன்னு வைங்க, அது அப்படியே ஜி ஜோஷுவாட்ட, அப்படியே ஆனந்துட்ட, சீட்ட, அப்படி அப்படியே 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 பரவிட்டு போயிட்டே இருக்குங்க. அப்ப ஸ்டார்டிங்ல என்ன செஞ்சிடணும்? ஒரு மாதிரி வரும்போதே அதை கட் பண்ணிடணும். நாம விட்டுருவோம், வளர விட்டுருவோம், வளர விட்டுருவோம். வேண்டாம். ஏன் தெரியுமா? கிருபையை இழந்து போயிருவோம்னு ஆவியானவர் சொல்றாரு. கிருபையை இழந்து போயிட்டோம்னா இந்த உலகத்துல என்னால வெற்றியா வாழ முடியாது, பரலோகமும் என்னால போக முடியாது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லவ், முதல் 5 வசனத்தை வேகமா வாசிங்களேன். எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு பாஷை பேசணும்னு? நிறைய பேர் ஆசை. என்ற ஒரு அம்மா சொன்னாங்க, நான் யூத்ல இருக்கும்போது நான் ஊழியம்லாம் செய்யறேன், ஆனா என்ன செய்யணும்? பாஷை பேசணும். அதனால என்ன செய்ய, நீ வேகமா போயிட்டு ரூம்ல தனிமையில உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட ஆவிய அனல் மூட்டி எழுப்புனாங்க. என்னத்த எழுப்புறதுன்னு எனக்கு தெரியல. பாஷை பேசணும்னு சொல்லி ட்ரெயின் பண்ணுவாங்க. அப்ப அது ஆசை இருக்குதானே. ஆனா ஆவியானவர் சொல்றாரு, டே அது முக்கியம் இல்லடா. எது தெரியுமா முக்கியம்? வாசிங்களேன். சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் அன்பு என்கிட்ட இல்லைன்னு வைங்களேன், அது வெறும் சத்தம் வர பாத்திரம் தான். அன்பு என்கிட்ட இல்லைன்னா அது வெறும் சத்தம் வர பாத்திரம். அப்படின்னா ஆவியானவர் என்ன சொல்றாரு? நீ தீர்க்க தரிசனம் வரைஞ்சு சொன்னாலும் பரவாயில்ல, அந்நிய பாஷை பேசினாலும் பரவாயில்ல, அன்பு இல்லைன்னா யூ ஆர் யூஸ்லெஸ். 3ஆம் வசனத்துல இருந்து பண்ணுவீங்களா? யாராச்சும் ஒரு கேள்வி பண்ணுவீங்களா? எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், போட்டிருக்கல அன்னதானத்துல வேணா கலந்து கொள்வேன் சாமி, ஆனா அன்னதானம்லாம் உண்டான எல்லாத்தையும் எம்டி பண்ணி எல்லாத்தையும் வித்து ஊருக்கு கொடுப்பீங்களா? கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்களா? ஆனா அடுத்த வார்த்தை போட்டு பாத்தீங்களா? வாசிங்களா. சரீரத்தையே சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும், ஐயோ எப்பேற்பட்ட வார்த்தையை சொல்றாரு. ஒருத்தர் சொத்து அன்னதானம் பண்றான், அவனை பார்த்து சொல்றாரு, அன்பு இல்லைன்னா யூ ஆர் யூஸ்லெஸ். என்ன ஒரே நக்கல் பண்றீங்களா? எனக்கு என்ன கொடுக்கணும்னு தலைவிதியா? நான் கொடுக்கறேன்ல, அன்பு இல்லைன்னா யூஸ்லெஸ் தான். அப்ப ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார் தெரியுமா? அடுத்த வசனத்துல இருந்து போட்டிருக்கு, வாசிங்க. அன்பு என்ன பண்ணுதோ? நீடிய சாந்தமோ. வேகமா வச்சிருங்க. போதும் போதும். இப்ப 5வது வசனத்து 4வது வசனத்தை போடுப்பா டிவில. 4வது வசனத்துல அப்படியே வைங்களேன். இந்த அன்புங்கிற இருக்கிற இடத்துல எடுத்துட்டு இயேசுன்னு போட்டு படிக்கலாமா? இயேசுன்னு. இப்ப நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். நீங்க ஒவ்வொரு பண்பா சொல்றேன் பண்ணும். ஓகே, அப்ரூவல் நீங்க தான் பண்ணணும், நான் பண்ண மாட்டேன். இயேசு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளவர். ஓகேவா? ஆமேனா? இயேசுவுக்கு பொறாமை இல்லை. ஓகேவா? ஆமேன். இயேசு தன்னை புகழ மாட்டார். ஓகேவா? ஆமேன். இயேசு இருமாப்பா இருக்க மாட்டாரு. நான் எவ்வளவு பெரிய ஆளு இருக்க மாட்டார். ஓகேவா? இல்ல இருந்துச்சுன்னா சொல்லிருங்க. இல்ல, இயேசு அயோக்கியமானதை செய்ய மாட்டார். செய்வாரா? நன்றி அறியாதவர்களுக்கு துரோகிகளுக்கு நன்மை செஞ்சவர் செய்ய மாட்டார். இயேசு தற்பொழிவை நாட மாட்டார். நாடுவாரா? நாட மாட்டார். இயேசு சினமடைய மாட்டார். இயேசு தீங்கு நினைக்க மாட்டார். அவர் நன்மைதான் செய்வார். அடுத்து, இயேசு அநியாயத்துல சந்தோஷப்பட மாட்டார். படுவாரா? சத்தியத்துல சந்தோஷப்படுவார். படுவார் தானே? அடுத்து 7, சகலத்தையும் தாங்குவார், சகலத்தையும் விசுவாசிப்பார், சகலத்தையும் நம்புவார், சகலத்தையும் சவிப்பார். ஓகே பண்றீங்களா இல்லையா? ஓகே பண்றீங்களா? அதே 4வது வசனத்துல இயேசுன்னு வைக்கும் போது எல்லாத்தையும் ஓகே பண்ணிட்டீங்க. இப்ப நம்ம பேரை போடுவோம். பிரபு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளவன். வாய்ப்பே இல்லை. பிரபுவுக்கு பொறாம இல்ல, வாய்ப்பே இல்லை. தன்னை புகழ மாட்டான், வாய்ப்பே இல்ல. இருமாப்பா இருக்க மாட்டான், வாய்ப்பே இல்ல. அயோக்கியமானதை செய்ய மாட்டான், வாய்ப்பே இல்ல. தற்பொழிவை நாட மாட்டான், வாய்ப்பே இல்ல. சினமடைய மாட்டான், வாய்ப்பே இல்ல. தீங்கு நினைக்க மாட்டான், வாய்ப்பே இல்ல. என்னங்க ஒண்ணு கூட வாய்ப்பே இல்லைங்கிறீங்க? இயேசு சொல்லும் போது எல்லாமே ஓகே பண்ணீங்க இல்லங்க. நம்மள்ட்ட திரும்பும் போது
இந்த அன்பை தாங்க இருதயத்துல ஊட்டி இருக்கிறாரு. இந்த அன்பை தானே வெளியில கொண்டு வரணும். நீடிய சாந்தமா, சாந்தத்துக்கே கிளியுது. நீடிய சாந்தமா நம்ம வீட்டுல போய் கணவன்கிட்ட மனைவியை பத்தி கேட்டா, இல்ல மனைவிட்ட கணவனை பத்தி கேட்டா, பெற்றோர்கள்ட்ட பிள்ளைகளை பத்தி கேட்டா, பிள்ளைகள்கிட்ட பெற்றோரை பத்தி கேட்டா, நீடிய சாந்தம் என்னன்னு மோசே பூமியில சாந்தமுள்ளவனா. நாம அட்லீஸ்ட் நம்ம வீட்டுல, அட்லீஸ்ட் நம்ம ஏரியால பக்கத்து வீட்டுக்காரன் சாட்சி கொடுப்பானா, சாந்தமுள்ள ஆளுடா. நம்ம சத்தமெல்லாம் அங்கதான் என்ன பண்ணிட்டு இருக்கு, டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. அடுத்து போட்டிருக்கு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளவர். அடுத்து என்ன பாயிண்ட்பா, கொஞ்சம் போட்டுப்பா, 4வது வசனம். என்ன இல்லையா, பொறாம இல்லையா. எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. சவுலு யோனத்தான்ட்ட சொல்றாரு, தாவீதை முடிச்சு விட்டுறணும், நல்லா பாத்துக்க, இல்லனா அவன் யாருக்கு ஆபத்து, உனக்குதான் ஆபத்து. ஏன் தெரியுமா, அவன் இருக்கிற வரைக்கும் நீ என்ன முடியாது. ஆனா இந்த யோனத்தான் என்ன தெரியுமா பண்ணா, தாவீதுட்ட போயிட்டு, தாவீது நீ பாதுகாப்பா இரு, நீ ராஜாவா இருக்கணும், நான் உனக்கு 2வதா இருக்கணும். ஏங்க சவுல் ராஜாங்க, சவுலுக்கு அப்புறம் யாருக்கு தெரியுமா வரணும், யோனத்தானுக்கு தானே வரணும். இவன் ஆடு மேய்க்கிறவன் பார்த்து சொல்றான், டேய் நீ தாண்டா ஃபர்ஸ்ட், உனக்கு செகண்ட். பொறாமல்ல பத்தீங்களா, பொறாமல்ல பத்தீங்களா. இன்னைக்கு பொறாம வந்துருது இல்ல, பொறாம வந்துருது இல்ல, பொறாம வந்துருது இல்ல. ஏன் பொறாம வருது, ஒரு கேள்வி, ஏங்க பொறாம வருது. பொறாமையும் பெருமையும் கம்பேர் பண்ணி படிக்கணும். பொறாமையும் பெருமையும் கம்பேர் பண்ணி, அதாவது என்கிட்ட இல்லாதது அவன்கிட்ட இருக்குது, எனக்கு என்ன வந்துடும், அவன்கிட்ட இல்லாதது என்கிட்ட இருக்கு, என்ன வந்துடும். அப்ப ரெண்டும் அக்கா தங்கச்சி தான். என்கிட்ட இல்லாதது அவன்கிட்ட இருக்கு. அவன் நல்லா நீட்டா பாருங்க சூப்பர் பைக் வச்சிருக்கான், என்கிட்ட அந்த பைக்கு ஸ்கூட்டில வந்துட்டு இருக்கிறேன். இப்ப நான் எதுல வந்துட்டு இருக்கிறேன், ஸ்கூட்டில வந்துட்டு இருக்கிறேன். அவன்கிட்ட நல்ல பைக் இருக்கு, உடனே எனக்கு என்ன வந்துருது, அவருக்கு என்ன வந்துருது, ஸ்கூட்டில வந்துட்டு இருக்கான். நமக்கு என்ன இருக்கு, நல்ல பைக் இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன வந்துருது, வெறுமையும் பொறாமையும் அக்கா தங்கச்சி மாதிரிங்க, அக்கா தங்கச்சி மாதிரியா. இந்த அன்பைதான் ஆண்டவர் என் இருதயத்துல ஊத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். மத்தேயு யோவான் 13ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்தை வாசிங்களேன். முதல் வசனம் யோவான் 13 முதல் வசனம், சீக்கிரம் வாசி. இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருந்திருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தை முடிவு பரியந்தம் அன்பு வைத்தார் சொல்லி முடிச்சிட்டு அடுத்து ஒரு பேரை கொடுக்கிறார். பாத்தீங்களா, ஆசைங்களா, சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத். போதும், முடிச்சிட்டு அடுத்த பேரை யார் தெரியுமா வராரு, தலைவர் வந்து நிக்கிறாரு. சீமோனின் பேதுருவாகிய யூதாஸ், சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத். இப்போ கொஞ்சம் கற்பனை பண்ணிப்போம். இயேசு அழைக்கும் போது 12 சீஷர்களை அழைக்கிறார். நான் பேசுறது கேக்குதா? இயேசு 12 சீஷர்களை அழைக்கிறாரா? இதுல யூதாஸ் அழைக்கும் போது இயேசுக்கு தெரியுமா தெரியாதா, இவன் தாண்டா காட்டி கொடுப்பான்னு. அப்புறம் ஏன் பேசாம விட்டுருக்கலாம்ல. நமக்கு இந்த பவர் இருந்தா என்ன பண்ணிருப்போம், அவனை அழகா கழட்டி விட்டுட்டு போயிருந்திருப்போம். கரெக்டா இல்லையா? சரி, அடுத்து அழைச்சாச்சு. 2வது அவனுக்கு ஒரு பொறுப்பு வேற கொடுத்திருக்கிறார். என்ன பொறுப்பு? கேஷியர் பொறுப்புங்க. கொடுக்கலாமா? இவன் தான் காட்டி கொடுப்பான்னு தெரிஞ்சு இவனுக்கு பொறுப்பு கொடுக்கலாமா? நாமளும் தான் நமக்கு தெரிஞ்சு, அதனாலதான் ஆண்டவர் நமக்கு தெரிய விடுறது இல்ல. தெரிஞ்சுச்சுன்னு வச்சுங்க ஒரு பையில கிட்ட சேர்க்க மாட்டோம். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, கேஷியர்னு ஒரு பொறுப்பு கொடுத்தாரு. ஆனா இந்த யூதாஸ் தான் காட்டி கொடுப்பான்னு இயேசுவுக்கு தெரியும். 7 முறை மனம் திரும்ப வாய்ப்பு தர. ஏன் தெரியுமா? அந்த யூதாஸ் மேல ஒரு அன்பு, அது மாறாத அன்பு, அது மாறவே இல்லைங்க. அவன் என்னதான் தகுதி இல்லாதவனா இருந்தாலும் அந்த அன்பு என்னவே செய்யல, மாறல. சரி, இப்ப நான் ஒரு காரியம் சொல்றேன், நீங்க தான் விளக்கம் சொல்லணும். யூதாஸ்
செஞ்சது தவறா, பேதுரு செஞ்சது தவறா? இப்பெல்லாம் நம்ம சும்மா பிராக்டிகலா சிந்திக்கிறேன். பேதுரு செஞ்சது தவறா? இப்ப அதே மாதிரி பேதுரு அழைக்கும் போது தெரியும், இவன் நம்ம 3 முறை ஆனா அழைச்சது இந்த பேதுரு யார் தெரியுமா? இன்னர் சர்க்கிள் சீசன். எங்க தெரியுமா கூட்டு போனாரு? மறுரூப மலைக்கு கூட்டு போனாரு. மறுரூப மலைக்கு கூட்டு போகும்போது முதல் பேரை யார் தெரியுமா சொல்லுவாரு? பேதுருவை தான் சொல்லுவாரு. மறுரூப மலைக்கு கூட்டு போனாரு. கெத்செமனேல போய் அழுவும் போது, துக்கப்படும் போது கூட கூட்டு போனது யார் தெரியுமா? பேதுரு, யாக்கோபு, யோவான். 3 பேர். இன்னர் சர்க்கிள், க்ளோஸ் சர்க்கிள். இவன் இயேசுவை தெரியாதுன்னு சொல்றான். அவன் இயேசுவை தெரியும் சொன்னவன் பெருசா, தெரியாதுன்னு சொன்னானே அவன் தப்பா? 2 பேத்துல 2 பேர் செஞ்சதான் தப்பு. ஆனா சும்மா கேக்குறேன், யார் செஞ்சதுங்க தப்பு? தெரியாது, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. சபிக்கவும் சத்தியமனவும் தொடங்கிட்டான். எனக்கு தெரியாதுங்க, அவர் யாருமே தெரியாதுங்க. இவன் இயேசுவை தெரியும்னு சொல்லிட்டான். அவன் இயேசுவை அவன் துக்கப்பட்டு இறந்துட்டான். ஆனா இவன் மனக்கசந்து அழுது. அது ஒரு பாயிண்ட் அழகா இருக்கும். 3 முறை மறுதலிக்கும் போது இயேசு திரும்பி பேதுருவை பார்ப்பாராம். அந்த வார்த்தை எப்படி இருந்துச்சு தெரியுமா? இயேசு திரும்பி பேதுருவை பார்க்கும்போது அவருடைய மனசு எப்படிங்க இருக்கும்? நீ இன்னர் சர்க்கிள்டா, நீ இன்னர் சர்க்கிள். மறுரூப மலையில என் கூட இருந்தவன். கெத்செமனேல நான் ரொம்ப கஷ்டப்படும் போது உன்னைதான் கூட்டிட்டு போனேன். அப்பயும் நான் சொன்னேன், எல்லாரும் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, நான் உனக்காக பிரேயர் பண்றேன், உன் விசுவாசம் ஒளிந்து போக கூடாதுன்னு சொல்லி, சீமோன் பேதுருவே உனக்காக ஜெபம் பண்றேன்னு ஆண்டவர் சொன்னார்ல. ஆனா அவனை பார்க்கும்போது எப்படிங்க பார்த்துருப்பாரு? நீயுமாடா முடிவு பரியந்தம் உன் மேல அன்பு வச்சனே, ஆனா ஓ அன்பு இப்படி இருக்குது. சாதாரண வேலைக்காரிக்கு பயந்துட்டியே, சுத்தி இருக்கிறவங்க பயந்துட்டியே. நினைச்சிருப்பாரா இல்லையா? இந்த பேதுரு ரொம்ப அழுவ ஆரம்பிச்சுட்டாருங்க. ஆனா என்ன தெரியுமா நடந்துச்சு? மார்க் 16:7 எடுத்து வாசிங்களேன். மார்க் 16:7. நீங்க ஜெபம் பண்றீங்க. ஸ்தோத்திரம். நான் ஒரு வார்த்தையை சொல்ல வந்தேன். என்ன வார்த்தையை சொல்ல வந்தேன்னா, நீங்க ஜெபம் பண்றீங்க, நம்ம விரைவா ஜெனரேட்டர் வாங்குறோம்னு டக்குன்னு பவர் போட்டாரு. டே நீங்க இதெல்லாம் இப்போதைக்கு வாங்க வேண்டாம், கரண்ட் வந்துடும் அப்படின்ட்டு. அதுல ஒரு வார்த்தை இருக்கு தெரியுமா? சீஷர்கள்ட்டையும் பேதுருட்டையும். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், பேதுரு சீஷன் தானே? சீஷர்கிட்ட போய் சொல்லு, நான் உயிர் தெழுந்துட்டேன், கலிலேயாவுக்கு வரேன் ஆண்டவர் சொல்லிருக்கலாம்ல. ஏன் பேதுரு ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்றாரு? அவன் ரொம்ப அழுதுகிட்டு இருக்கிறான். அவன்கிட்ட போய் சொல்லு, நான் உயிர் தெழுந்துட்டேன். இது எதை தெரியுமா காண்பிக்குது? இந்த பேதுரு அழுவாதடா, தெரியாம தப்பு பண்ணிட்டா, விடுடா, நான் உன்னை நேசிக்கிறேன்டா. முடிவு பரியந்தம் அன்பு வைத்த ஆண்டவர், உண்மையுள்ள ஆண்டவருங்க. இன்னைக்கு நாம எத்தனை தடவை இயேசுவ பேதுருவை போல இல்லைனாலும் நம்ம வாழ்க்கையினால இயேசு எத்தனை தடவை நம்ம காயப்படுத்துறோம். ஆனாலும் இயேசு என்னையும் உங்களையும் அப்படி நேசிக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் அன்பு மாறாத அன்புங்க. இந்த உலகத்துல எல்லாருடைய அன்பு மாறிடும் தெரியுமா? குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அம்மா அப்பாவோட அன்பு இருக்கும், அதுக்கப்புறம் கணவனுடைய அன்பு வரும், அதுக்கப்புறம் பிள்ளைகளுடைய அன்பு வரும், அதுக்கப்புறம் பேர குழந்தை அன்பு வரும். ஆனா எந்த அன்பு நிலையா இருக்காது. ஆனா இயேசுவின் அன்பு நிலையான அன்பு. இயேசுவின் அன்பு மாறாத அன்பு. தாயின் கருவிலிருந்து இந்த நாள் வரை நம்மை தெரிந்தெடுத்த ஆண்டவர் இனிமும் நம்மளை நடத்துவார். எவ்வளவு பெரிய ஆச்சரியம் தெரியுமா? பேதுருட்ட போய் சொல்லு, அவனுக்கு ஒரு விஐபி இன்விடேஷன். சீஷர்களுக்கெல்லாம் மொத்தமா இன்விடேஷன், ஆனா பேதுருக்கு தனியா ஒரு இன்விடேஷன். போய் சொல்லுடா, நான் வந்து பாக்குறேன். எவ்வளவு ஆச்சரியம் தெரியுமா? இத உணர்ந்த பேதுரு அதுக்கப்புறம் எப்படி தெரியுமா இருக்கிறாரு? இயேசுக்காக அவ்வளவு வைராக்கியங்க. வேலைக்காரிக்கு பயந்துட்டாரு, ஆனா அங்க அதிகாரிகள் முன்னாடி அப்போஸ்தலர்கள் பேசுவாரு, ஜீவாதிபதியை கொலை செய்வீர்கள், அதற்கு நாம் தான் சாட்சி, என் ஆண்டவர் உயிர் தெழுந்தார், அவர் எங்களோடு இருக்கிறாருன்னு சொல்லுவாரு. அவ்வளவு தைரியம். ஏன் தெரியுமா? இயேசுவோட அன்பை உணர்ந்துட்டனால இனிமே என்னடா வாழ்ந்து என்னடா பண்ண போறேன், செத்தாலும் பரவாயில்ல, இயேசுவுக்காக சாவு. இப்படிப்பட்ட வாங்கிச்ச தெரியுமா?
பேதுருக்குள்ள வர என்ன காரணம் தெரியுமா? அந்த அன்பு சும்மா நெருக்குதுங்க. அந்த அன்பு நெருக்கி ஏவுதுங்க. அந்த அன்பு நெருக்கி ஏவுது. ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு வாலிப சகோதரி, ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். ஒரு இளம் வயசுல இருக்கும்போது அந்த ஃபேமிலிய இன்னொரு ஃபேமிலி உறவினர்கள் தான் அந்த ஃபேமிலி ரொம்ப காயப்படுத்துச்சான். இவங்களுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்ல, சாப்பிடவே வழி இல்ல. ஆனா அவங்கள்ட்ட ஏதாவது போய் கேட்பாங்களாம், அதெல்லாம் கிடையாது போ அப்படின்னு சொல்லி குப்பையில வேணாலும் போடுவாங்களாம். ஆனா அந்த குடும்பத்துக்கு தரமாட்டாங்களாம். அந்த மாதிரி ஒரே வேதனை. சரி, வேதனை தான் ஒரு பக்கம் இருந்தா, இந்த பொண்ணை பத்தி ஊர் ஃபுல்லா தப்பா அந்த அம்மாவும் புருஷனும் பிள்ளைங்களும் சொல்லிட்டே இருப்பாங்களா. மனுஷன் எதை விதைக்கிறானோ, ஒரு நாள் என்ன தெரியுமா ஆச்சு? இந்த அம்மாவுடைய விதைச்சுச்சுல்ல அந்த அம்மா, பேரை கெடுத்துச்சுல அந்த அம்மாவுடைய பிள்ளைகள் எல்லாம் அந்த அம்மாவை விட்டுட்டு போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் அந்த அம்மாவுக்கு ஒரு வியாதி வந்துச்சான். வியாதி வந்து சுகர். கையை எடுக்கிற மாதிரி, ஒவ்வொரு விரலா எடுக்கிற மாதிரி, கால் எடுக்கிற மாதிரி, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில கேட்க நாதி இல்லாம அனாதையா கிடந்துச்சான். அனாதையா கடக்கும் போது இந்த நியூஸ இந்த ஃபேமிலியில் உள்ள வாலிப பெண் கேள்விப்பட்டாலாம். சாப்பாடு இல்லாம, சாப்பாடு கவர்மெண்ட்ல தராங்க, ஆனா எப்படி சாப்பிடுறது? கை இல்லையே, சாப்பிட முடியாம அந்த அம்மா கிடக்குதுன்னு இந்த அம்மா, இந்த பொண்ணு வீட்டுல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டு ஸ்பூன் கூட இல்லையா, கையை எடுத்து கையில பிசைஞ்சு ஊட்டி விட்டு, இதுதான் இயேசுவின் அன்புன்னு காண்பிச்சுச்சான். இயேசு சொல்லிட்டு போயிட்டாருல, உன் சத்ரு பசியா இருந்தா போஜனை கொடுன்னு. இந்த அம்மா, இந்த வாலிப பெண் தாங்க போய், இதாயாடா என் ஆண்டவர். உங்க குடும்பம் அந்த லெவல்ல இருந்துச்சு, ஆனா இயேசுவை பிடிச்சிட்டனால என் ஆண்டவர் உயர்த்தி வச்சுட்டாரு. நான் உன்னை நேசிக்கிறேன், மனப்பூர்வமா மன்னிக்கிறேன்னு சொல்லி அந்த அம்மா அந்த போட்டோ வீடியோ எடுத்தே போட்டிருந்துச்சு. அந்த பொண்ணு என்கிட்ட காட்டுச்சு. அப்படியே கையெல்லாம் இல்ல, காலெல்லாம் இல்ல, அரைகுறை நைட்டி, பார்க்கவே அருவருப்பா இருக்கு. யாரு கிட்ட சேரல, பிள்ளைகள் கூட கிட்ட சேரல. அந்த பொண்ணு எடுத்து ஊட்டுதுங்க, வாயை தொடைக்குதுங்க. கீழே ஒரு வசனத்தை வேற அந்த பொண்ணு சொல்லுது, உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனை கொடு, அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு தண்ணீர் கொடு. இப்படி செஞ்சா அக்கினி தலலை அவன் மீது குவிப்பாய். அப்படி என்ன அர்த்தமா? அவங்க மனம் திரும்புவாங்களே, பரலோகம் சந்தோஷப்படும். ஒரு பாவி மனம் திரும்பும் பரலோகராஜ்யம் சந்தோஷப்படுனா, ஒரு விசுவாசி இப்படி கனி கொடுக்கும் போது நான் நினைக்கிறேன், ஆண்டவரை போல சந்தோஷப்பட இந்த உலகத்துல யாருமே கிடையாது. எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா? எனக்கு சாக்ரிஃபைஸ் பண்றான்டா, எனக்காக விட்டுட்டு வரான் எல்லாத்தையும். ஆண்டவரை போல சந்தோஷப்பட இந்த உலகத்துல யாருமே கிடையாதுங்க. உங்களை என்ன தெரியுமா பண்ணுவார்? அவ்வளவு உச்சத்துல உயர்த்தி வைப்பார். சும்மா விட்டுருவாரா? அன்பின் பிரயாசத்தை மறந்து போக அவர் அணுகியவர் அல்ல, உயர்த்தி வைப்பார். அல்லேலூயா. இயேசுவுக்காக வாழலான்னு ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? இயேசுவுக்காக வாழலான்னு ஒரு தீர்மானம். தான் கண்ட சகோதரனை நேசிக்காமல் காணாத தேவனை எப்படிங்க நேசிக்க முடியும்? தான் கண்ட சகோதரனை, எனக்கு திருச்சபையில 40 பேருக்கு மேல யாரு மேலேயும் வருத்தம் இல்லை அப்படின்னு சொல்லி நாம உண்மையா சிந்திச்சு பந்தியில கலந்து கொள்ள முடியுமா? இல்ல யார் மேலாவது வருத்தம் இருந்துச்சுன்னா அதை சரி செய்ய அவங்க ஏத்துக்காம போறாங்க. நிறைய பேர் அப்படிலாம் இருக்கிறாங்க. ஏத்துக்காம போற டிக்கெட் எல்லாம் இருக்குது. ஏத்துக்காம போறாங்க. ஆனா என்னுடைய மனசுல என்ன இல்ல, தம்பி உன் மேல வருத்தம் இல்ல. கண்களை மூடலாமா? கண்களை மூடி செவிப்போம். இந்த அன்பைதான் என் இருதயத்துல ஊத்தி இருக்கிறாரு. ஆசையா கேட்கிறாரு, நான் உன்னை நேசிச்சது போல நீனும் நேசிப்பியா? ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேனே. பேதுருவை பார்த்து 3 முறை ஆண்டவர் கேட்டாரு, நேசிக்கிறியா? ஏங்க கேட்டாரு? 3 முறை ஏங்க கேட்டாரு? ஏன் தெரியுமா? நீ 3 முறை மறுதளிச்சு இல்ல, அதனால உன்கிட்ட 3 தடவை கேட்கிறேன். நீ 3 முறை மறுதளிச்சுட்டடா, நான் உன்கிட்ட 3 டைம் கேட்கிறேன், நேசிக்கிறியாடா? ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? நான் அவரை நேசிக்கணும். அதுக்கு அடையாளம் சுத்தி உள்ளவங்களையும் நேசிக்கணும். ஒரே ஒரு வாழ்க்கை இயேசுவுக்காக. எவ்வளவு நாள் வாழ்வோன்னு தெரியாதுங்க. 70-80 எல்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் முடியுமான்னு தெரியாதுங்க. இன்னைக்கோ நாளைக்கோ எவ்வளவு நாள் வாழ்றோமோ இயேசுவுக்காக, வாழ்ந்தோண்டா இயேசுவுக்காக மறிச்சுட்டு போயிடலாம். அல்லேலூயா. எங்களோட பேசின வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. தம்பியை கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்.
ஒரு உணர்வுள்ள ஒரு இருதயத்தை கொடுத்து அனுசரிக்க ஆவியான ஒரு உதவி செய்வீராக. இயேசுவின் மூலம் துதிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். ஆண்டவரே, எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. திரும்பி நாங்கள் சந்திக்கும் வரை உங்க கிருபை எங்களை நடத்தட்டும். சத்தியத்தின் ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ள எங்களை நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக தேவைகளோடு வந்திருக்கிறவர்கள் உண்டு ஆண்டவரே. தேவையை நீர் சந்திக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சுகவீனத்தோடு எங்க மத்தியில் இருக்கிறவங்க உண்டு ஆண்டவரே. யெகோவா ராஃபா, நீர் சுகம் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென்.